இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று, இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம், இரண்டு உருவங்கள். ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள், அவருக்கு இங்கே வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம். இன்னொருவர் மூதறிஞர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை, கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம். ஏன்? இது தேர்தலுக்காக அல்ல, அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல. மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை. காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கொள்கைகளில் நமக்கு இரண்டு கொள்கைகள் உடன்பாடு உண்டு. ஒன்று மதசார்பின்மை, இன்னொன்று மதுவிலக்கு. அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மதுவிலக்கு. அதனால்தான் காந்தியடிகளின் பிறந்த நாளில் அக்டோபர் 2 இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது. அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள். ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா? அவருடைய நினைவு நாள் இல்லையா? எதற்காக காந்தி பிறந்த நாள்? நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள். அதை தள்ளி வைத்ததற்கு 2 காரணம். ஒன்று, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது, மாநாட்டுக்கு கால அவகாசம் இல்லை. இரண்டாவது, இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவதுண்டு. அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் புதிருமாக மக்கள் திரண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் 17 நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் பிறந்த நாள் அடுத்து வருகிறது. அந்த நாள் பொருத்தமான நாள், சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, கௌதம புத்தர் 5 ஒழுக்கங்களை, பஞ்சசீலங்களை போதித்தவர். அதில் மிக முக்கியமானது மதுவிலக்கு. மது அருந்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. இதெல்லாம் புத்தரின் போதனைகள். கொலை செய்யக்கூடாது, வரைமுறையற்ற காமம் கூடாது. இது பகவான் புத்தர் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கு போதித்தார். இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் சொல்லவில்லை, உலகமாந்தர் யாவருக்கும் சொன்னார், மனித குலத்துக்கே சொன்னார். இந்த 5ஐ நீ செய்யாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் வராது. இதுதான் பகவான் புத்தருடைய போதனைகள். அதில் மதுவிலக்கு ஒன்று. அவர் உலகம் முழுதும் உள்ள மனிதர்களுக்கு சொன்னார். அவர் மாமனிதர் சொன்னார், நான் எளியவன், அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன், இந்தியாவெங்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன். ஆலையை நடத்துபவர்களையே கூட்டத்திலே வைத்துக்கொண்டு அதே கடைகளை மூட வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்துவது என்பது மக்களை, வாக்காளர்களை அலட்சியப்படுத்துவதாக அர்த்தம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசினுடைய கொள்கைகளை பற்றி மதுக்கடைகளை மூடுவதற்கு மாநில அரசு கூடுவது என்பது மதுக்கடைகளை ஒருபோதும் இங்கே மூட மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வதாக பொருள். மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் விளையாட் போவதில்லை. மதுவிலக்கு வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி அறிவித்து விட்டாரே. அப்படியானால் மாநாடு நடத்த என்ன பயன்? என்னை பொறுத்தவரை மதுவிலக்கு தொடர்பான போராட்டங்கள் சமரசமற்றதாக இருக்க வேண்டும்.
பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி இந்த விசிக மாநிலத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசுங்கிறாங்க. சாத்தியமா? வாய்ப்பு இல்லை. மதுவை சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான். அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு. இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன். மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி, இந்திய ஒன்றியத்தின் நிதி. அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும். இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் 2வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்க, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா நான் நிதி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க, இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு, இந்த பிரதமர் சிறி PM இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும். அதை ஏற்க முடியாது. ஆனால் மதுவை முதல்ல நாம மூடணும். இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு. அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு? எப்படி இருக்க முடியுங்கிறது. ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க? தூக்கி நெருப்புல போட்டு இரு. இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அத காரணம் காட்டுறது. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி? சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா? ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துரும், அவருக்கு போட்டா வந்துரும், இவருக்கு போட்டா வந்துரும். இது என்னது? இது மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அண்ணன் அந்த விசிக மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிற மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. நமக்கு நாம திட்டத்தில் நடைமுறையில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடைகள் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு? நேத்து கூட போயிருக்கு.